நீ கொண்டாடு, யாரும் வேண்டாண்ணா. இப்ப எங்களுடைய சிவனை தானே நீ கொண்டாடுற. சிசுனதேவன் சொன்ன கோயில்ல தானே இப்ப நீ மணி ஆடுற. இறைவன் உன்னை எப்படி பண்ணி வச்சிருக்காரு பாரு. நீ என்ன சொன்ன? இறைவனே இல்லை. இப்பவும் அவனுக்கு இறைவன் இல்லைங்கிற தத்துவம் தான். அதனாலதான் அவன் இறைவன் எல்லாம் மதிக்க மாட்டான். சும்மா நம்மளை ஏமாத்துறதுக்கு சொல்லி அதை சொல்லி காட்டி பயமுறுத்தி நம்மளை அவனுக்கு கீழே அடிமையாக்குறது அவங்களுடைய கொள்கையா அதுதான், அவங்க வாழ்க்கை முறையா தான். புரியுதா? நாம ஒரு பக்கம் இழுத்தோம்னா அவன் ஒரு பக்கம் போவான். அதனால கோயிலை மீட்டு எடுக்கிறதுங்கிறதெல்லாம் முடியாத காரியம். அதை மாற்றுவதற்கு எதுவும் வழி எதுவும் இல்லையா? வழி இருக்கு. தமிழன் ஒற்றுமையா இருந்தா வழி இருக்கு. இவன் தான் ஒற்றுமையா இல்லையே. இந்த இப்போ சிவராத்திரி வரப்போகுது. அந்த சிவசூத்திரத்தில் சொல்லி இருக்கிறது, சிவராத்திரி அன்றைக்கு மௌனமாக இருந்து இறைவனை வழிபடணும். நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் இந்த உலகத்திற்கானதாக இருக்கணும், பிற உயிர்களுக்கானதாக இருக்கணும். இதுதான் சிவராத்திரியினுடைய தத்துவம். ஆனால் ஈஷா என்ன பண்ணுறாரு? அங்கே போய் குவிறான்ல தமிழன். அப்போ இவன் என்னத்தை இவன் நல்ல கதியே அடைய போகிறது கிடையாது. இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இருக்கிறவன் நல்ல கதிக்கே போக மாட்டான்.